मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। பிஸ்கட் எடுத்தாச்சு சப்பாத்தி எடுத்தாச்சு உப்புமா எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு கிளம்ப வேண்டியதா. விளையாடுறதுக்கு டென்னிஸ் ராக்கெட் எடுத்தாச்சு, யோகா மேட்டுக்கு எடுத்தாச்சு. பைனாகுலர் இது ஷூ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. படிக்கிறதுக்கு புக்கு கூலஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாரும் Many unbearable hours later. என்ன இது இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளே காணோம். எனக்கு டயர்டா இருக்கு, நான் இங்கேயே தூங்க போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சாப்பாடு வேற ஆறுது ஹனி. அப்படியா? அப்ப நல்லா இருக்காதே. நாட்டுல அவனுக்கு 1008 பிரச்சனை, உனக்கு சாப்பாடு ஆறி போனதா பெரிய பிரச்சனை. வாய மூடி கொஞ்சம் சும்மா இரு. வந்துட்டாங்க. மேடம் மேடம், நம்ம பிக்னிக் போலாமா? இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். அது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, இன்னைக்கு வேண்டாமே. எனக்கு வேண்டாமா? நாங்க இதுக்காக ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் மேடம். என்னது, நீ ஃபுட் ரெடி பண்ணதுக்காக பிக்னிக் போக முடியாது? மேடம், நாங்க ரொம்ப நல்ல பசங்களா நடந்துப்போம், எந்த தொந்தரவும் பண்ணாமலே இருப்போம். சொன்னா கேளுங்க, இன்னைக்கு முடியாது. நான் சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல, நீங்க என் செல்ல குழந்தைங்க தானே. நாங்க உங்க செல்ல குழந்தைங்க தான், ஆனா எங்களுக்காக ஒரே ஒரு தடவை பிக்னிக் போயிட்டு வந்துடலாம். வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. சொன்னா கேளுங்க, இன்னைக்கு வேண்டாம், ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா போலாம், சரியா? இங்க பாருங்க, எங்களை விட்டு நீங்க எங்க தனியா போனாலும் எங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடும். நாங்க இத்தனை பேரும் உங்களுக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, கண்ணாடி போட்டுக்கலாம். என் துண்டை விட, அது இப்பதான் தோச்சேன். சரி சரி போலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சொல்றத நீங்க எல்லாம் ஒழுங்கா கேட்கணும், ஓகேவா? சரி, போய் எல்லாம் ரெடி ஆகுங்க, நானும் ரெடி ஆயிட்டு வரேன். மேடம், நாங்கெல்லாம் ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க தான் இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க. நாம பிளான் பண்ண மாதிரியே பிக்னிக் போறோம். அண்ணா சார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடணும். ஆனா அந்த நேரத்துல வேற யாரும் மட்டும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாம பாத்துக்கணும். ஏமா இப்படி அவசரமா பேசுற? எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதோ பேசிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில எப்போ எது வேணாலும் நடக்கலாம், ஆனா அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும்னு எங்க பெரியப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அது உனக்கு தெரியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்பவே கிளம்பலாம். அவருக்கு போன் பண்ணுங்க, அவருக்கு போன் பண்ணி வர சொல்லு. சூப்பரே. என் ஸ்டைலே வேற. எப்படி சும்மா கெத்தா இருக்கானா? அங்க இருங்க, நான் வந்து கதவு திறக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா நான் போறேனா, அதான் கழுத்தெல்லாம் இருக்குது. நீங்க வாங்க வாங்க, உள்ள உட்காருங்க. ஆனா எப்ப இந்த காரை வாங்குனீங்க, சொல்லவே இல்ல? இது ஒன்னும் சொந்த காரெல்லாம் இல்ல, வாடகை கார் தான். நீங்க போய் உள்ள உட்காருங்க. ஓகே. நார்மல் ஃப்ரெண்டா இருக்கிறத இன்னைக்காவது பெஸ்ட் ஃப்ரெண்டா மாத்திரணும். சூப்பரே, அவன் கரெக்டா பிக்கப் பண்ணிட்டா. பின்னாடியே ஃபாலோ பண்ணு. போ 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 போ. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போறோம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா காத்துக்கிட்டு இருக்கு. அங்க வந்தீங்கன்னா நீங்க சும்மா அசந்து போயிடுவீங்க. என்னாச்சு தெரியலையே, ஒருவேளை பஞ்சர் ஆயிருக்குமோ? ஏன் இப்படி சொதப்புதுன்னு தெரியலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஆட்டோல போலாமா? வேணாம், ஆட்டோல போறதுக்கு நான் இவ்வளவு பெரிய காரை வாடகைக்கு எடுத்துட்டு வந்தேன். என்ன பண்றது? நான் ஏதாவது பண்ணி காரை ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவருக்கு மட்டும் ஏன் எப்பவுமே இப்படி எல்லாம் நடக்குது? இதுக்கப்புறம் மெக்கானிக் வந்து அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போனாதான் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். இதுக்கு நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். எடப்ப மாத்துவோமா? ஆமா வாங்கம்மா, நம்ம மாறு வேஷத்துல போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம். வாங்க போலாம். ஒரு நிமிஷம், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சார், என்ன சார், எப்படி இருக்கீங்க? வண்டியில எதுவும் பிரச்சனையா? கவலைப்படாதீங்க சார், நாங்க ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். நாங்க தள்ளி விடுறோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தள்ளுங்க சார். நல்ல வேலை உதவி செய்யறதுக்கு இவங்க வந்தாங்க. நல்ல வேலை இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இல்லனா என் மானமே போயிருக்கும். ஹோட்டலுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். நான் கொடுக்குற சர்ப்ரைஸ்ல இவங்க ஆச்சரியப்பட போறாங்க. சீக்கிரம் போங்கடா, தலைமுடியில கையெல்லாம் வலிக்குதுடா, சீக்கிரம் போங்க.
வந்துருச்சா? தள்ளு, 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 தள்ளு. நிறுத்துங்க நண்பர்களே வாங்க இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நாம மட்டும் அவங்க கண்ணில் பட்டோம் அவ்வளவுதான் தொலைச்சிருவாங்க. கரேஜ்ல வண்டியை ஓட சொன்னா கரேஜ் ஓனர் மேலேயே வண்டியை ஓட்டுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? வண்டி ஓட்ட தெரியாத உங்களுக்குலாம் யார் வண்டி ஓட்ட கொடுத்தது? சாரி சார், காரு பஞ்சர் ஆச்சா, பின்னாடி வந்தவங்க தள்ளி விட்டாங்களா, பிரேக் பிடிக்க முடியாம உங்க கடையில விட்டுட்டேன். சார் நாங்க கொஞ்சம் வெளியே போகணும், உடனே இந்த காரை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? ஆமா ஆமா. என் கடையை ரெடி பண்ணவே இன்னும் 4 மணி நேரம் ஆகும். என்னது? அட என்ன இது 4 மணி நேரம் ஆகுமா? பாருங்க, அந்த வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க ஹோட்டல் போறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் மாறு வேஷத்துல போய் மேனேஜ் பண்றேன். சூப்பர்ரா. என்ன பண்றது? ஹலோ சார், நம்ம ஹோட்டலுக்கு போறான், நிம்மல் டிராப் பண்ணுமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன மேடம் க்ளோஸ் அப் பண்ணிட்டீங்க? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஒன்னும் பயம் வேணாம், நம்ம ஓகே, சேஃபா ஓகே. போலாம். போ போ. சார் கொஞ்சம் பொறுமையா போங்களே. மன்னிச்சிருங்க சார், கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்ல பொறுமையா போங்க. முடியலையே, கோட்டு சுட்டு போட்டு இந்த வண்டியில போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா வேற ஏதாவது கார் வந்திருக்கும், அதுலயாவது போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாம இன்னைக்கு வெளியவே வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே சொதப்பலா இருக்கு. நான் உங்களை அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஹோட்டல் வந்துச்சு சார், நிம்மல் போலாம், என்ஜாய் ஒரு பண்ணுங்க. வழியா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நீங்க வாங்க. ஒரு நிமிஷம், எங்களுக்கு உதவி பண்ண நீங்க கண்டிப்பா ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடணும். ப்ளீஸ் வாங்க. இல்ல மேடம், நான் இன்னைக்கு மௌன விரதம், நான் சாப்பிட மாட்டேன், நான் வரேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. இப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லங்க. உங்களுக்காக தான் இந்த ஓபன் ஏர் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஓபனா ஏர் வருதுல, அதனால தான் இதுக்கு பேரு ஓபன் ஏர் ரெஸ்டாரண்ட். சரி வாங்க போலாம். ஏன்பா 2 பேரும் இறக்கி விட்டேன், இதுக்கு மேல நீங்களே சமாளிங்க. ஓகே. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேச சொன்னது? சும்மாவே சொதப்போம். இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ? ஆமா, இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்ன? சூடா சாப்பிட என்ன இருக்கு? சூடாவா மேடம்? மேடம் அடுப்பு கறி இருக்கு, அது வேணா கொண்டுட்டு வருவேன். இல்லனா பர்னர் கூட சூடா தான் இருக்கு, வேணுமா உங்களுக்கு? நான் வேணா கொண்டுட்டு வரேன். என்ன சொல்றீங்க, சூடா இருக்கும்? என்னடா ஜோக்கெல்லாம் சொல்றான்? ஓ, நீங்க இப்படி இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி? நாங்க கொஞ்சம் தனியா பேசணும், போறீங்களா? மேடம் உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். என்னடா பண்றான்? எங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க மேடம், நான் போய் மெனு கார்டு கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டு பேசிட்டே இருக்க. எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். நானே சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல, நான் கோவப்படணும்லாம் நினைக்கல. இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருது, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ். என்னடா சர்ப்ரைஸ்னு வயலின் வாசிச்சிட்டு இருக்கான்? நல்லா வாசிக்கிறாரு, நல்லா இருக்கு. நம்ம நினைச்சது நடக்குது. இவ்வளவு கேவலமா வாசிக்கிறான், இத போய் ரசிக்கிறாங்க. என்ன இவ்வளவு சோகமா இருக்கு? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படியாடா வாசிப்பாங்க? நம்ம அடிக்கிற அடியில தாரத்தப்பட்ட கிழிய போது. டேய் பசங்களா வாங்க, நம்ம போய் வாசிச்சு பாடலாம். இதான் சரியான நேரம். நம்ம கிஃப்ட இவங்களுக்கு கொடுத்துருவோம். இவங்க கிட்ட கொடுத்துடலாம். நல்ல வேலை மோதிரம் தொலைல. மோதிரம் எங்க? மோதிரத்தை காணோம். நல்ல வேலை டோருக்கு எடுத்துடலாம். இங்கதான் இருக்கு. கைய மிதிச்சுட்டானே. மோதிரம் எங்க? அதோ இருக்கு. எப்படியாவது இது எடுத்துடலாம். போச்சா? ஆள் வர்றது கூட உனக்கு கண்ணுக்கு தெரியல. கண்ணு எனக்கு தெரியலையா? உனக்கு தான் என் கண்ணு தெரியல. கீழே என்ன தெரியல? அந்த மோதிரம் எங்க போச்சுன்னு தெரியலையே. அதோ அங்க இருக்கு. எங்க போறான்? ஓ, தலை வலிக்குது. யார் இவனுங்கெல்லாம்? இந்த தடவை கண்டிப்பா மோதிரத்தை எடுத்துருவேன். மோதிரம். ஆடடா, இந்த டாகி வேற முழுங்கிடுச்சே. ஏய் மோதிரம், என் மோதிரம். செல்லக்குட்டி சொன்னா கேளு, என் மோதிரத்தை கொடுத்துறேன் ப்ளீஸ். ஹேய், செல்லக்குட்டி, நீ எப்படி செல்லக்குட்டின்னு கூப்பிடலாம்? முன்னாடி செல்லக்குட்டி நான் சொல்றேன். நான் அவங்கள செல்லக்குட்டின்னு சொல்ல சார். அந்த டாகி வாயில என்னோட மோதிரம் இருக்கு. தைரியம் இருந்தா இத டாகின்னு சொல்லுவேன். என் செல்லக்குட்டி இது.
என்ன விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. அடடா, அங்க பாருங்க. அடே என் நண்பன் கண்ண மேலயா கை வச்ச நீ? அடே உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இது நண்பனா? அப்படின்னா நீங்க யாரு? நாங்க தான் 4 வருஷத்துல வந்திருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேஸ் பண்ண தான் வந்தோம். இப்படி ஓஹோ, இதெல்லாம் உங்க வேலை தானா? மேடம் தயவு செஞ்சு நீங்க எங்க மேல கோவப்படாதீங்க மேடம். நீங்க போய் சொல்லிருக்கீங்க. மேடம் இங்க பாருங்க, நாங்க பல பொய்ய சொல்லிருந்தாலும் கண்ணா சார் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. என்னது, உண்மையா? ஆமா மேடம், ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி தர போறோம்னு சொன்னாரு. உங்ககிட்ட தான் சொன்னாரா இல்ல எல்லா நியூஸ் சேனல்லயும் சொல்லிட்டாரா? காதை விடுறீங்களா? மேடம் அவரே வந்துட்டாரு, நீங்களே கேளுங்கள. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கீங்களா? நீங்க சொல்றதுக்கு பதிலா நாங்களே சொல்லிட்டோம். என்னது நீங்களே சொல்லிட்டீங்களா? அது சொல்றதுக்கு தானே நான் மோதிரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள அந்த குட்டி டாகி அந்த மோதிரத்தை சாப்பிட்டுருச்சு. சரி சரி சரி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல நான் சொல்லியே தீருவேன். அது வந்து என்னன்னா, அது வந்து நீ நிதானம் அல்ல, உன் கால் தரையில படல, அதனால நீ வாய முடிக்கணும். நீங்க என்ன சொல்றது? கண்டிப்பா நான் தான் சொல்லுவேன். டேய் வேணாடா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்ப நீ ஏதாவது சொன்ன அவங்க சம கோவத்துல இருக்காங்க, கட்டிச்சு கொதறிற போறாங்க. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் நட்பு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சண்டை வரும். ஆனா இவருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சண்டை வருது. எனக்கு அப்படியே சிரிப்பா வருது. எனக்கு செம காமெடியா இருக்குது. என்னால சிரிப்பு அடக்க முடியல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இவங்க வேற. என் செல்ல குட்டிங்க நம்மள பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல. நம்ம வேற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். சரி, பிக்னிக் போகலாமா? பிக்னிக்கா? போலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, அந்த மோதிரமும் போச்சு. எப்படி இருக்க? இது நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன். இந்தா எடுத்துக்கோ. எனக்கு ரொம்ப கூசுது சித்லிகா பண்ணது. எல்லாருக்கும் ஒரு காமெடி சொல்லவா? காமெடி காமெடியா இருக்கா? கூட ஜோக் சொல்லி சுத்துவானே, அவனை மட்டும் இங்க வர வச்சிடாத. ஆமா, கேட்கணும்னு நினைச்சு நீங்க அந்த கார் வாடகைய கொடுத்துட்டீங்களா? எனக்காக நீங்க வாடகை கார் எடுத்துட்டு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், தெரியுமா? ஆனா நீங்க ஃப்ரெண்ட் மட்டும்தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. தெரியும், அதான் நீங்க அங்க வச்சே சொல்லிட்டீங்களே. இப்போ நம்ம சாதாரண ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க சார். அவங்கள நினைச்சு நீங்க கவலை எல்லாம் பட வேண்டாம், புரியுதா? கவலையா இருந்தா முகம் நல்லா இல்ல.